ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ஸில் பணம் நிறைஞ்சு வழிய இந்த பொருட்களை வச்சு பாருங்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலத்தில் பணம் மிகவும் முக்கியமானது. பெண்கள் முதல் ஆண்கள் வரை வேலைக்கு சென்றாலும் அவங்க பர்ஸில் பணம் இல்லாமல் போகும் நிலை ஏற்படுது. அதுலேயும் குடும்பத்தில் பல்வேறு செலவுகள் ஏற்படும். ஆனால் ஒவ்வொருவரும் தன் பர்ஸில் அதிகமாக பணம் வைக்க விரும்புவாங்க. அதற்காக தான் அவங்க கடினமாகவும் உழைப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆடம்பரத்தை சேர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களோட அடிப்படை தேவையையும் பூர்த்தி செய்யுது. வாஸ்து சாஸ்திரத்துப்படி நீங்கள் வருமானத்தை அதிகமாக பெறத்துக்கும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் வழிகள் இருக்குது. ஆனால் பணத்தை ஈர்க்கும் சூட்சமம் பலருக்கும் தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தினாலே பணம் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அப்படி நாம் தினமும் பயன்படுத்தும் நம்மளுடைய பர்ஸில் சில குறிப்பிட்ட பொருட்களை எப்போதும் வச்சுருந்தாலே பணம் பர்ஸில் நிரம்பி கொட்டும். பர்ஸில் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆன்மீக பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உங்கள் பர்ஸில் வெள்ளி நாணயம் வச்சுருப்பீங்க. அது வச்சதுக்கு அப்புறம் சுக்கிரனின் அருள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் அதை நம்ம பணப்பையில் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி அதை லக்ஷ்மி தேவியிடம் வச்சு வழிபடணும். அதுக்கப்புறம் தான் அதை உங்கள் பர்ஸில் வைக்கணும். அரிசி அப்படிங்கிறது உணவு பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி அதை நம்ம அன்னலக்ஷ்மியாகவே பார்க்கறது வழக்கம். ஜோதிட சாஸ்திரத்துப்படி அரிசி உங்கள் பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில அரிசியை உங்கள் பணப்பையில் எப்பொழுதும் போட்டு வச்சிருக்கிறது நேர்மறையான ஆற்றலை ஈர்க்க ஒரு வழியாக இருக்கும். புதிய ஆற்றலை ஈர்க்க நீங்கள் அரிசி தானியங்களை அடிக்கடி மாற்றிக்கலாம். அரச மரம் இந்து மதத்தில் வணங்கப்படக்கூடிய ஒரு மரம். ஒரு அரச மரம் இலையை எடுத்து உங்கள் பணப்பையில் வைக்கிறதுனால உங்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அரச மரத்தின் ஃப்ரெஷ்ஷான இலையை ஒரு சிறப்பு மந்திரத்தோடு ஜெபித்து கங்கை நீரால் சுத்தப்படுத்தி சரியான நேரத்தில் உங்கள் பணப்பையில் வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பண பற்றாக்குறையே இருக்காது. மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்த மலர் தாமரை. அதனால் தாமரை விதையை பணப்பையில் வச்சிருப்பது நீண்ட கால நிதி ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். ஆன்மீகத்தில் செல்வத்திற்கான தெய்வம் மகாலட்சுமி தேவி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜோதிட விதிகளின்படி ருத்ராட்சத்தை பர்ஸில் வைக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியோட நல்லருள் கிடைச்சி மகிழ்ச்சியும் நிதி நிலையும் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தேவி. அவங்களோட படத்தை பணப்பையில் வச்சிருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். அதில் தாமரை மீது மகாலட்சுமி தேவியர் அமர்ந்திருக்கிற மாதிரி படத்தை பர்ஸ் அப்படி இல்லைன்னா வாலெட்டில் வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். புனிதமான ஸ்ரீ லக்ஷ்மி எந்திரத்தை பர்ஸில் அப்படி இல்லைன்னா பேக்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது செல்வத்தை தவிர நேர்மறையான ஆற்றலையும் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும். நிதி வாய்ப்பு அதிகரிக்கவும் கூடும். பொதுவாகவே ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. இதற்கு நம்மளை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கிற மகிமை இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. இதனை உங்களுடைய பர்ஸில் வைப்பதால் பண வரவு சரளமாக இருக்கும். நம்ம மணி பர்ஸில் ஒரு ஏலக்காய் வச்சாலே பண விரயம் ஆகாமல் பன்மடங்கு பெருகும். லவங்கப்பட்டை குச்சியின் 10 ரூபாய் தாளை சுற்றி நம்ம பர்ஸில் வச்சோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும். லவங்கப்பட்டையும் பண வரவை ஈர்க்கும் ஒன்றாகும். புதினா இலைகளை பர்ஸில் வச்சு வர பண வரவு நிச்சயம். நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி பெற்றோர் அப்படி இல்லைன்னா வயதில் மூத்தவங்க ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்குற பணத்தை உடனடியாக செலவு செய்யாமல் பாதுகாப்பாக உங்களோட பணப்பையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களுக்கு இருக்கும்.
பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு உங்கள் பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா பர்ஸில் பணம் குறையாது, எப்போதுமே இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட பணமும் பெருகும், நன்மையும் நடைபெறும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.